அடுத்தவங்க லவ்வுக்கே நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா கஷ்டப்படும் போது ஓன் லவ்ல நீ இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்ப? இருப்பதானே? எனக்கு யார் மேலயும் லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதையாவது சொன்னா நீ எதையாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்காத. அப்போ நீ யாரையும் லவ் பண்ணல? நான் யாரையும் லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். ஃபியூச்சர்ல பண்ற ஐடியாவும் இல்ல. அப்படியா? ஹலோ, எதுக்கு சும்மா சும்மா என் கைய பிடிச்சு உங்க கை மேல வைக்கிறீங்க? ஐயோ, நானா வைக்கலங்க. இது ட்ரீட்மெண்ட். டேப்லெட் கொண்டு வர்ற வரைக்கும் நர்ஸ் தானே இப்படி கைய வைக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. வந்தா நீயே கேளு. அப்ப சரி. ஆமா, நீ யாரையாவது லவ் பண்றியான்னு நான் கேட்டனே, பதிலுக்கு நீயும் நான் யாரையாவது லவ் பண்றனான்னு கேட்கலாம்ல. அதுதானே மேனஸ். கேக்கலனா விடவா போறீங்க? சரி சொல்லுங்க, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? உன் கேள்விக்கு என் பதில். அப்ப நீங்க லவ் பண்றீங்க. எஸ் எஸ். நான் ஒரு பொண்ண ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். யாரு? நானா? அந்த பொண்ணு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப லக்கி. என்னை விட அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப லக்கி. அப்படியா? ஆனா அதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. இதுல என்ன சஸ்பென்ஸ்? நான் லவ் பண்றது இன்னும் அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஏன்? இன்னும் அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்லல. ஓஹோ, நீங்க முரளியா? எந்த முரளி? காதல சொல்லாம இருந்தாலே அது ஒரே ஒரு முரளி தானே. ஓ, நான் அப்படி இல்ல. நான் கூடிய சீக்கிரமே சொல்லிடுவேன். எப்போ? கூடிய சீக்கிரம். அந்த பொண்ணை தவிர வேற ஒரு பொண்ண என் வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்க முடியல.